ஐயா அவளுக்கு ஓடவே முடியலப்பா. முடியலப்பா. மூச்சு விட்டுது. இதுக்கு மேல நம்மளால பலிக்காது. என்ன ஒரு அட்டு முன்ன போனா 4 அட்டு பின்னால போறாரு. ஏன் பின்னால போறாரு? ஏன் அடிக்கிற மேகாத்துல இவர் எட்டி எட்டி தான் போறாரு. காலோ கட்ட காலு, கையோ குட்ட கை. வயிறு எப்படி இருக்கு? அவங்க அடிக்கிற கோடம் பானம் போல இருக்கு. பெரிய தாலி மாதிரி இருக்கு. தொந்தி வயிறு. அந்த காது ரெண்டு எப்படி இருக்கு? பெரிய மகா சொலவு போல இருக்கு. படைக்கிற சொலவு மாதிரி இருக்கு. ஆமா. முன்னால வேற ஒண்ணு தொங்குது. அது நம்பிக்கை. நம்பிக்கை இல்ல தும்பிக்கை. விநாயகனுக்கு தும்பிக்கை, அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. பிள்ளையாரு சொல்றாரு பெரிச்சாளிய பார்த்து. என்ன சொல்றாரு? ஏ சாளி பழம் பரிச்சாளி பாரு, எல்லாரும் ஓடிட்டாங்களே. கைலாசத்தை பார்த்தியா? எம்ஜிஆர் பையா அரக்கடுக்கு பயந்த ஆண்டவள் முதல் கொண்டு அத்தனை பேர்களை ஓடிவிட்டார்கள். எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். ஏய் நாம 2 பேரும் தான் இருக்க, நீதான் முன்னால மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்க. இப்ப வருவா வல்லரக்க. அதோ அரக்கன் வருகிறான். வந்த வேகத்துல ஒன்ன பிடிச்சு சித்திரமாத்தா அவலா போட்டு நங்கு 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 இடிப்பான். எண்ணெய போட்டு பொரியலையா பொரிக்க போறா. சட்டில போட்டு வறுத்து நல்லா அச்சு வெள்ளை எள்ளு ஏலக்காய் 2 நாட்டு வாழைப்பழம், 2 பழம் தான் தேவை. அப்படி சேர்த்து வரவி பிசைஞ்சு 3 உருண்டை உருட்டி சாப்பிட்டு ஏப்பட வர மரியாதையாக ஓடு பெரிச்சாளி ஓடு 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 பெரிச்சாளி சீக்கிரமாக ஓடு பெரிச்சாளி ஓடு ஓடு. அரக்கல் வருகிறார், நமக்கு ஆபத்து வருகிறது. ஓடு பெரிச்சாளி ஓடு பெரிச்சாளி ஓடு ஓடு. ஓய் பிள்ளையாரே. என்ன ஐயோ ஐயோ, ஓடிடலாம் தான் பாக்க. அது வேற தொந்தி அமைக்குது. இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கப்பு கப்பு நாடு இந்த இடத்தை விட்டு ஓட வேணுமே என்றால், ஓட ஒளிய வேணும் என்றால், நான் கேட்டபடி எனக்கு பண்டம் பலகாரம் வேணும். இப்ப மணி 11:45 எந்த கடை திறந்திருக்கு? எனக்கு வேணும். அப்ப கருங்குளத்துக்கு தான் போகணும். இப்போ அடைச்ச கடையை உடைச்ச சோடா. அடைச்ச கடையை எடுத்து உடைச்ச சோடா கொண்டு வா. என்ன வேணும் பரிச்சாளி, உனக்கு என்ன வேணுங்களே? உனக்கு என்ன பரிச்சாளி வேணும்? அவசரமோட எனக்கு வேணும். எனக்கு வேணும். வேகமகோட நூறாவேற்கடே எனக்கு வேணும். கட்ட பெரிச்சாளி வாவுருண்டை அது மாவுருண்ட கேக்கு. எண்ணங்கட்ட பரிச்சாளி கேக்கு கேக்கு. வேளங்கட்ட வேளையில வறுத்த வேர்க்கடல கேக்கு. ஆபத்து நேரத்துல உனக்கு அல்வா கேக்கு. அது எந்த அல்வா கேக்கு? இருட்டுக்கடை அல்வா தான் நமக்கு. இருட்டுக்கடை அல்வா நல்ல ராவுக்கு ருசியா கேக்கு. நாக்கெல்லாம் இழுத்து பிடிச்சு அறுத்தான். நல்ல அருவாளை வச்சு அறுத்து விட்டுரு. பன்னரு வாழை கொண்டு கொத்தி விடணும். பரபரான்னு விழுந்துடாம. மானங்கட்ட மாமியா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலா, எண்ணங்கட்ட மருமோ எட்டி எட்டி பார்த்தாரா. மாமியாளுக்கு இந்த மருமனுக்கு வேலை என்பது கிடையாது. ஒழுக்கு இல்லாம நீ கேட்க அது உனக்கு இருட்டு கடை ஆல்வா வேணும்னு. அப்படி ஏய் நீயா கேட்க? இல்ல வேற யாரு கேட்க? இல்ல ஏன் நேரம் நான் பிறந்த நேரத்துல கேட்க. அப்படி தள்ளி வச்சாவது அடியமல. பேசதே கேட்க மாட்டாங்க, இவன் உள்ள வச்சுக்கிட்டு அப்படி. என் நேரம் என் தலை எழுத்து ஒன்ன சொல்லி என்ன இருக்கு? ஒன்ன சொல்லி குத்தமல. வஞ்சகத்தனமாகவே என் தகப்பனார் எனக்கு வாகனத்தை கொடுத்திருக்காரு. எல்லோருக்கும் வாகனம் எப்படி அமைஞ்சிருக்கு பாரு. ஏன் தெரியுமா? என் தாயார பார்வதிக்கு சிங்கமுக வாகனம். ஆத்தா சிங்கத்துல பவனி வருவாள் இல்லையா? அவ நாளைக்கு பவனி சுத்தி வருவாளே. அடே அப்பா,
என் தாய்மாமன் கண்ணருக்கு கருடையாழ்வா வாகனம், என் தம்பி முருகனுக்கு மயில் வாகனம், அப்பலே பறந்துட்டான். அவன் அப்படியே போயிட்டாரா. அக்கிரி தேவனுக்கு ஆட்டுக்கடா வாகனம், அருட தேவனுக்கு அன்னப்பச்சி வாகனம், யமதர்மனுக்கு இந்த மாதிரி எருமக்கடா வாகனம், சனி பகவானுக்கு காக்கை வாகனம், ஒரு மூதேவிக்கு கூட கழுத வாகனம் அழகா ஓடுது. அழகா முட்டுக்கால் தட்டிட்டு ஓடுது. எனக்கு வாச்சிருக்கு பாரு. என் வாகனத்துக்கு என்ன வாகனம்? ஆமா, எல்லாரும் வாகனம் 1 மணி நேரத்துக்கு 3 மைல் ஓடினால் வாகனம் புது வீட்டை பார்த்து பொந்தடிக்கு அப்பறே அண்ணாச்சி கான்ட்ராக்டுங்க தான் இருக்காப்புல. அதெல்லாம் 2 கொத்தனாருக்கும் சித்தாளுக்கும் காலையில அங்கதான் வேலை. கொஞ்சம் சல்லி தான் தேவை, சல்லி மணலும். ஆகா, இந்த பெரிச்சாலை நம்பி இருவே நமக்கு ஒரு பலனும் இல்லை. இந்த பெரிச்சாலை நம்புறது ஒரு புண்ணியம் கிடையாதுமே என்று விநாயகப் பெருமாள் மனதிலே யாரை எண்ணினார்? யாரம்மா எண்ணினார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றதனுடைய தாயும் தகப்பனை மனதிலே நினைத்தார். அப்படியே மனதிலே எண்ணிக்கொண்டார். தாயார பார்வதியால் ஒரு வேப்ப மரமாகவும், தந்தையார பரமேஸ்வரன் ஒரு அரச மரமாகவும், அவருடைய அரசு வேம்புக்கு மத்தியில பெரிச்சாலை உள்ளதிலே பிள்ளையார் வந்து உட்கார்ந்துட்டார். சாப்பிடு உட்கார்ந்தார். அப்போ விரட்டி வந்த வல்லரக்கன் மனதிலே எண்ணினான். என்ன எண்ணினா? ஆகா, இந்த ஆண்டவன் கொடுத்த வரம் அத்தனை உண்மை. அத்தனை வரம் உண்மையா இருக்கும் போது கைலாசம் விட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. நம்மள கண்ட உடனே எல்லாரும் ஓடிட்டாங்களா? எல்லாரும் ஓடிட்டாங்களா? அப்ப இது காரணம் யாரு? நமக்கு யாரு வரம் தந்தா? வரத்தை கொடுத்தாரு அந்த ஈசன், அந்த ஒத்த சடையாண்டி. என் ஆரி கரைக்கண்டை சிவவன் ஒத்த சடையாண்டி. இப்ப அவரைதான் பார்த்து நம்ம கொல்லணும். அவரே தான் அந்த இடத்துக்கு தலைவன் கேப்டன். அவரே தான் அந்த சிவபெருமான் தான். இறைவன் கொடுத்த வரத்தின் பிரகாரம் பகவானை கொன்றுவிட்டான். பரம கைலாசமலை நம்ம ஆண்டு அனுப்பிச்சுக்கலாம். இந்த கைலாங்கிரி மாமலை நமக்கே சொந்தம். சொந்தமாயிடும். கைலாசமே நம்ம பக்கம் வந்தா கரைக்கண்டன் தேவி உபா மகேஸ்வரியான ஆதிபரா சக்தி, உமையவள் பார்வதி, அந்த கண்ணன் தங்கையான பார்வதியானவள் பார்வதி நமக்குத்தான். நம்மள ஓடோடி அந்த அத்தாம்பா. அப்ப விடவே கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி வரட்டுதான். பகவானை கொல்ல வேண்டும், பரம கைலாசமலை நம்ம ஆள வேண்டும். பார்வதியின் பக்கத்துல 10 நிமிஷமாவது இருந்து எந்திக்கிறோம் அப்படின்னு ஒரே எண்ணம் கொண்டுட்டா. சண்டாள பாவி அவன் தலையில இடி விழ, இடி மட்டமா விழ போது சொல்லி 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 வரட்டுறான். இவரு முன்னால ஓடுதார முன்னால சொல்லி சொல்லி வரட்டுதான். அப்போரியின் ஆண்டவன் பகவான் பரமேஸ்வரன் மனதிலே எண்ணினார். என்னம்மா எண்ணினார்? நாம ஓடிக்கிட்டே இருந்தா அந்த முடியா வரட்டிக்கிட்டு தான் வருவான். எங்க போனாலும் நம்மள விட போறதுல இவன். அதுக்கு தான் ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு தொக்கு, விரட்டுறவனுக்கு தொக்கு தான். சாது புரண்டால் காடு கொள்ளுமா? ஒரு நாள் கொள்ளாது. அப்ப இனி ஓடக்கூடாது, இனிமே ஓடக்கூடாது. என்பதற்கு முன்பதாகவே ஓடி வந்த 30 கோடி தேவாரி தேவர்களையோ தேவாதி தேவர்களையோ என் ஆண்டவன் பரமேஸ்வரன் பகவான் பரமேஸ்வரன் அழகான ஒரு நந்தவன சோலையாகவே உண்டு பண்ணினார். ஒரு நந்தவன தோட்டமாகவே உண்டு பண்ணினார். பூங்காவனத்திலே வந்த என் ஆண்டவன் பகவான் ஆண்டவன் சிவபெருமான் செவ்வதலே புஷ்பத்திலே சிவபெருமான் சிவலிங்கமாகவே ஒளிந்தார். சிவலிங்கமாகவே பிறந்தார். அப்பதான் விரட்டி வந்த அரக்கன் எண்ணினான். என்ன எண்ணிட்டா? ஆகாரவுக்கு முன்பதாகவே ஓடி வந்த அந்த இறைவனை காணவில்லையே. காணாதபடி ஒருவேளை இறைவன் இந்த நந்தவனத்துக்குள் சென்று ஒளிந்திருப்பாரோ? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்ப இந்த பாதை வழியா இருக்கும்போது இந்த வனம் இல்லாம தானே இருந்தது. இது பாலைவனமா கிடந்தது. இப்ப இந்த வனம் எப்படி இருக்கு? சில்லி 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 சில்லு பூங்காவனமா இருக்கு. சோலை வனமா பூத்து குலுங்கி நிக்கிய. அப்ப இங்கதான் பகவான் ஒளிஞ்சிருக்காரு. இந்த வனத்துக்குள்ளதான் ஏதோ ஒரு கொப்பல இருக்காரு என்று நந்தவனத்திலே வந்தேன் ஆண்டவன் பகவானை தேடுகிறான் அரக்கன். வல்லரக்கன் தேடியில எப்படி தேடுகிறான் அரக்கன்? எப்படி எப்படி தேடினார் அவன் அந்த வனம் பூந்தல்லவாராதங்கி வர தேடி ஆரங்கி வர தேடி தேடி ஓலை அறையுகிறார். ஆரங்கி வர தேடி ஆரங்கி வர தேடி போன இடங்கள் எல்லாம் தேடி பார்த்தாரங்க தேடுகிறாரங்களையும் காணாமல் வாடி விட்டார்கள்.
கொப்பு கொப்பாதேடில அவன் கொப்பு கொப்பா கூலை கூலையாய் தேடி பார்த்தாரக்கு தேடுகிறாரக்கு அந்த குருவரனை காணாமல் வாழிவிட்டாரக்கு ஆண்டவனை தேடினாரே காடெல்லாம் தேடுகிறார் கண்டனை காடலையே ஆண்டவனை காடகு வல்லரைகள் கைகளை கட்டழகல் வல்லரைகள் ஆண்டவன் வரவே சுரடியாக பகவானை காணாமல் பகவானை காணாதபடி பாராள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய பாரேழு வல்லரக்கன் எண்ணினான் ஆகா எங்கே தேடியும் ஈசன் பகவானை காணவில்லையே காணவில்லை என்று இந்த வடத்துக்கு ஒரே வழிப்பாதை இதே பாதை இதே வாசல் இதே வழிதான் ஆரா இந்த சிவபெருமான் அந்த வரத்துக்குள் ஒளிந்திருப்பது உண்மை உண்மையா இருக்க போய் அந்த வடம் மட்டும்படி ஆடுது இருக்கட்டும் எவ்வளவு நேரம் இருப்பாரு எவ்வளவு நேரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் இருக்கட்டுமே அதிகாலையிலே படைத்து விட்டு மனுக்களுக்கு பரமேஸ்வரன் படிகளுக்கு வருவார் அப்ப இதே பாத வழியா தானே வரணும் மறுபடியும் இப்படித்தானே வரணும் வரட்டு அந்த நேரத்துல எட்டு பிடிச்சுக்கணும் வடத்து பாறையில பெரிய ஒரு வட்டப்பாறையை கண்டான் பாறைய கண்ணிலே கண்டா வட்டப்பாறையில வேல் துண்டை விரிச்சான் படுவுரிய கீழே விரிச்சான் என் ஜவனு படுத்துட்டான் தூங்கிட்டானா முழிச்சிருக்கானக்கா என்ன தூங்குறதுக்கா வந்திருக்கும் அவன் பகவான கொல்லன்ல வெறி போல வந்து படுத்து உறங்குதான் வட்டப்பாறையில அவனுக்கு தூக்கம் வருமா எப்படி வரும் வராது தூங்குறதுக்கா வந்திருக்கான் அரக்கன் ஆண்டவன் பகவானை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய போது இருந்த போது செவ்வதரி வனத்திலே ஒளிந்திருக்கிற ஆண்டவன் ஜாஜாரி சிவபெருமான் ஜாஜாதி சிவபெருமான் ஆறு கரைக்கண்ட பகவான் மனதிலே யாரை எண்ணி புலம்பிரா யாரம்மா எண்ணி புலம்பினாள் என் அருகேரி வாழூரே ஐயாடுதரே கோபாலா கோபத்தேரே ஹிரிராமா வாடி வளரு ராமா அஜோமாயோ நீரை கொண்ட ராமா ஏழு மரம் துளைத்தரா பஞ்சவரை காத்தரா
மனதிலே எண்ணிக்கொண்டு மாயவராக ரகுராமன் ரகுராமன் கமுசம் தங்கையாம் தேவையா திருமயத்திலே 8வது கண்ணனாகவே அவதரித்தார். 8வது குழந்தையாகவே அவதரித்து ஆயர்வாடு நகரத்தில் அம்பலக்கோனாருடைய அரமனையில் யசோதைக்கு மகனாகவே வளர்ந்தார். மாயவன் பெருமாள் வளர்ந்து வருகிறாள். கல் விரலே கட்டுப்பட்டான், கண்ணீர் கைரோர் கொட்டுப்பட்டு வெண்ணைகளை திருடி உண்ட மாயவள் 5 வயதிலே கம்சல்வரை முடித்தார். பெண்களுடைய அவளாரி தாங்களுடைய சோதையால் ஆடு வைத்து வா மகரே என்று அனுப்புகிறார். அப்படியே வழி அனுப்பி விட்டாள். ஆடு மாடு கூடு குட்டிகளோடு சிவபெருமாள் ஒளிந்திருக்கு சகோதரி நந்தவனத்தின் அருகிலே வந்து நந்தவன அருகாமலிலே வந்து அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அமர வைத்த என் பெருமாள் பெருமாள் மாயவள் அத்தாரை கண்டு ஆடை சொல்லி பாடுகிறார். என்ன சொல்லி பாடினார்? மாயவள்? எப்படி சொல்லி பாடினாயம் பெருமாள்? ஆட வேண்டும் ஆட வேண்டும் அரிராமங்கத்தங்கட்டு அக்கம் பக்க இருந்த கொப்பை ஆடலையே நாரடிருந்ததளி கொப்பை ஆடிடுமோ அசைந்திடுமா கொப்பை ஆடலையே அந்த சிவபெருமாள் ஒளிந்திருக்கு சகோதரி நந்தவனை கொப்பு மட்டும் மேலியும் கிளி ஆடி வருது. அப்படி கிடு 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 ஏன் ஆடுது? கிடு 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 ஆடுது. ஏன் ஆடுது? எல்லாம் இவர் வாசிப்புல தான். ஏன் ஆடுகிறது? ஞான கொழுப்பினாலா? ஞான கொழுப்பினால ஞான திஷ்டினால் இந்த பானம் ஆடுது. அந்த புல்லாங்குழலின் ஆதை இசை ஓசையை கேட்டு அவரால் இருக்க முடியல. இந்த ராகத்தெல்லாம் கேட்டாலும் அவருக்கு மனம் பொறுக்க முடியாம கொப்புல கிடந்து ஆடுதாரு. அவ என்ன எண்ணுறாரு தெரியுமா? என்னக்கா? ஒருவேளை அரக்கன் வந்து பக்கத்துல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருப்பானோ? ஏமனா இந்த ராகமெல்லாம் அரக்கம் பிறக்கிறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஓஹோ, அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் துணிச்சல் வந்தது. இல்ல விரட்டிக்கிட்டு ஓடி வந்தானே, இங்கதானே ஒளிஞ்சிருக்கோம்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பக்கம் ஒளிஞ்சாலும் இந்த மாதிரி 7 சுதத்தை வாசிக்கிறோம்னா என் பெருமாள் முடிவான் பக்கத்துல நின்று தொட்டாமனா செடி புறம் தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். அவன் தொடாம தான் கைக்குள்ள பொத்திக்கிட்டான். தொட்டா பிடிச்சிருக்கும். இது அவனா இருக்க முடியாது. அவன் ஏற்கனவே அவனுக்கு எழுத்து கட்டெழுத்து ஏற்கனவே புத்தி கட்ட புத்தி எழுத்து கட்ட புத்தி. கட்ட புத்திக்காரன். ஆமா, அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்குமா? அவனை கொள்ளைக்கு திறந்து ராகவாசிக்காரு வராது. துவாரகாபுரி என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடு நகரம் அருகிலே இருக்கின்றது. அதோ அருகிலே இருக்கிறது. அப்படி யாரால் இங்கே வந்திருப்பது யாராக இருக்கும்? நமது மைத்திரன் கோபால கண்ணனை தவிர யாரால முடியாது. நமது மைத்துனன் கோபால கண்ணராகத்தான் இருக்க வேண்டும். இந்த மாதிரி வாசிப்பெல்லாம் கேட்கிறோம்னா நம்ம மைத்திரன் கண்ணனை தவிர யாரும் முடியாது. மெல்ல கடக்கண்ண போட்டு பாக்காரு. மெல்ல கொப்பை விட்டு இறங்கி பாக்காரு. மெதுவா கீழே இறங்கி வராரு. சரி, பகவாரை கண்டையன் பரந்தாமன் கேட்கிறார். என்ன சொல்லி கேட்கிறாய்? அத்தானே என் அத்தான் ஜீவரே, அத்தானே என் ஜீவ வருமா? அத்தாரோ மாப்பிள்ள பாருங்க
உங்கள் ஆரங்கொண்ட திரிச்சடைய இந்த வாரத்தில் இந்த வானத்தில் துறைந்து வருவதல்ல இந்த வானத்தில் பொன்னான வேலி எல்லாம் இந்த வானத்தில் பொழுது வட்டி வருவதல்ல இந்த வானத்தில் உங்க தங்கரீர வேலி எல்லாம் வானத்தில் ஏறத்தாண்டி வரே தரை குறைவாயிருப்பதல்ல இந்த வானத்தில் தரை குறைவாயிருப்பதல்ல இந்த வானத்தில் மாப்பிளே அத்தான் என்ன ஆறு கையிலங்கிரி வரை விட்டு வாருங்கள் வாருங்கள் ஒரு நாளும் கூப்பிட்டாலும் வர மாட்டேன் எத்தனை நாள் எங்களுக்கு விருந்து கூட்டது கூப்பிட்டா கூட வல்லண்டில இன்றைக்கு அத்துவாடை காடகத்தில் அலையாமலும் கொலையாமலும் இப்ப வந்த இந்த செவ்வதிரிபுரத்திலே சிவலிங்கமாகவே தோன்றிய காரணம் என்னத்தான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்ட மாப்பிளே உங்களுக்கே ஒரு சிக்கலா எனக்கு சிக்கல் வரும்போது இந்த கொப்பல கிடந்து இப்படி ஆடுத ஐயோ ஐயோ ஏன் அதான் உங்களுக்கு என்னத்தான் சிக்கல் வரும் அதெல்லாம் ஏன் சொல்லுத கேக்குறீரா மாப்பிள ஆ பெரிய மன சிக்கல்ல உட்கார்ந்துட்டேன் அதான் உடஞ்சிட்டேன் நான் அப்படி நுடைஞ்சு நூல் துண்டா நிக்க அப்படியா நல்ல நேரத்துக்கு இப்படி வந்து வாசியற என் தம்பி அப்பா தான் இருந்தா குடியா ஆ மன சங்கடத்துல இருக்காரு ஐயோ பாவம் அதான் ஆமா இல்ல மாப்பிள ஆ நான் உடைஞ்சு மன சிக்கல் இருக்கும்போது இந்த வாசிப்பை காட்டி எனக்கு துணிச்சல் வந்தது ஓஹோ ஆமா அதை இங்க அக்க மாப்பிள ஏன் தான் அந்த வாரத்தை ஆண்டு வரக்கூடிய வாரேழு வல்லரக்கடைக்கு வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்துக்கிட்டு இந்த பாவி அரக்கனுக்கு இந்த சிவபெருமா வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்து ஒளிய தெரியாம ஒளிஞ்சிட்டு இந்த கிடக்க வனத்தை முடிய விரட்டிட்டு வந்தா மாப்பிளே ஐயோ ஐயோ ஆ அந்த சண்டாலப்படுவாவி வல்லரக்கல் வல்லரக்கன் வல்லரக்கல் வரம் பெற்ற வல்லரக்கர் என்னை வனத்து வரை உடையவரட்டி விட்டார் முடுக்கி வந்தார் முடுக்கி வந்தாள் என் மாயவா பரந்தாமா பரசுராமா என் கோவாரக்கண்ணா 14 உலகத்தையும் ஒரு அடியாக மாயவள் மதுசூதன் அளந்த மாயவாள் நாடு வந்தது கூட பெரிதல்ல வேற என்ன மாப்பிளே அப்படிங்கிறது மண்ணால் உமரோரங்கே தேவியால் பார்வதி ஓடி விளைத்தாளோ கொண்டு தப்பினாள் அந்த பயல தப்பி வருவதற்குள் அந்த பயல தப்பி வருவதற்குள் பட்டபாடு மெத்தை உண்டு பயல தப்பி வருவதற்குள் பட்டபாடு மெத்தை உண்டு கண்டனாயது போல் முடிக்கு வந்தா செடி வரைக்கும் கண்டனாயது போல் முடிக்கு வந்தா செடி வரைக்கும் அதறிவான ஒளிந்திருக்கு அரக்கனுக்கு நான் பயந்து அதழிவானோ ஒளித்திருக்கு அந்த அரக்கனையும் கொல்ல வேணும் கொல்ல வேணும் அரக்கனை வேணும் இந்த அரணிக்கு நமக்கு இருப்பு ஸ்தானமே சரியில்லை உங்களுக்கு இருப்பு ஸ்தானம்ல இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி வலிவிக்கிட்டே போகுது போவாது அப்படிதான் இருக்கும் ஆமா அரக்கனுக்கு பயந்து வனத்துல வந்து ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரபதி அறியாமலே இந்த வனத்து முடிய வந்துட்டு அரக்கா ஓய் அத்தான் சிவரே என்ன இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஓய் வெக்க சிரிச்சா வெக்கமுல அப்படியே பாவிக்கு வரம் கொடுத்துட்டு தானே பறக்க பறக்க முழிக்க அத்தான் நெற்றிக்கண்ண திறந்து சுட்டி எரிச்சான்னவே நம்ம வேலை நல்லா இருக்கு அவன் நீட்டிட்டு வரும்போது வந்த வேகத்தை பார்க்கணும் ஐயோ ஐயோ அந்த கண்ணெல்லாம் திறக்கிறதுக்கு குண்டு குழி மேடு பள்ளமெல்லாம் தாண்டி ஓடி வந்த அரக்கம் போட்ட போடல அத்தாருக்கு ஒண்ணவே ஓட பூரா அத்து போச்சு அப்படியா ஆமா மாப்பிள இப்ப நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கியோ நீரு தான் இப்ப அரக்கரவே கொல்லதுக்கு வசமான டயம் ஆத்தாடி என்னாச்சு அத்தான் இவரே ஓய் நெற்றிக்கண்ணா என்ன நீர் கொடுத்திருப்பதோ சாதாரணப்பட்ட வரம் அல்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் மட்டும் இருந்து வாழங்க வரத்தை கொடுத்துட்டாரு நான் அவனை கொல்ல போறேன் அந்த முடிவா என்ன கொன்றுவானே உமக்காவது ஒரு முஞ்சாது எனக்கு 2 முண்டாட்டில எனக்கு தேவையா இது எனக்கு தேவையா நான் தெரியாம தான் கேட்க இந்த ஏரியாவுல நீங்க பெரிய ஒரு சண்டியரவே என்னைக்குமே 9 மணிக்கு சொல்ல நீர் தான ஒரு சண்டியர் என்னைக்காவது அத்தா பசன்னு விளையாடுக்கு சொல்லியிருப்பேன்
என்ன விளையாட்டுக்கு சொன்னோம்? அத்தா மச்சனா அப்படி இப்படி தான் இருக்கும். இல்ல அன்னைக்கு கைலாசம் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள கைலாசம் நடக்கும்போது என்ன நடந்தது எனக்கு தான் இப்ப மறந்து போச்சே. அதான் உங்களுக்கு எல்லாம் மறந்துரும். எல்லாம் துப்புரா அவுட் ஆயிட்டு. என் மறக்கும்ல. என் மருமகிட்ட காலங்க ஞாபகம் கரெக்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு தான் மறக்கு. அப்படியா? ஆமா. சரி. உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா? அவுட் ஆகி போச்சு மாப்பிள்ளை. அத்தான் கைலாசத்தில் தங்கை பார்வதியின் தாங்களே சோபை பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிற போது அன்னைக்கு சொன்ன சொல்லு மறந்துட்டா சொகேசா? என்ன மாப்பிள்ளை சொன்னேன்? என்ன சொன்னீரு? என் தங்கச்சி பார்வதி என்ன சொன்னா? கள்ள முத்தை கைக்குள்ளே வைத்து வாதாடி சூதாடி ஜெயித்தீர். ஆமா, அது ஒரு கட்டிய மனைவி ஒரு பொம்பளைட்ட ஜெயிக்கிறேன் பெரிய கட்டிக்காரனா? ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வெற்றியின் தோல்வி வீரனுக்கு அடையாளம் சொல்வார்கள். என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இவரே என் தங்கை பார்வதியிடம் என்ன சொன்னேர் மாப்பிளே? ஒன்றிரல்ல ஒன்றாண்டே இந்த உலகம் வல்ல நாளாரே அடைய இரண்டிரல்ல இரண்டாண்டே இறையாளம் பவரூராண்டாரே மூன்றிரல்லே மூன்றாண்டி அந்த முக்கண்ணூராண்டாரே நான்கு நல்ல நாலேருமே ஐந்தூரல்ல ஐந்தாண்டி அஞ்ச வண்ணபுரம் ஆண்டாரே ஏழு ஏழாண்டு ஏழு கடலுள் ஆண்டாரடி எட்டு எட்டாதண்டி எட்டு திசைகளும் நான் தானடி ஒன்பது ஒன்போராண்டி ஒன்பது நவக்கிரகங்கள் நாரடி பத்தும் பத்தாண்டி பத்தாவும் நான் தானடி நான் தாண்டி பெரிய வண்டி பணமுடி சக்கடா வண்டி அப்படின்னு சொன்னேரா சொல்லலையா? சொன்னோம். உண்மைதானே, சொல்லிக்கிட்டு பதில் மாட்டிக்கிட்டே இருப்பான். சொல்லிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, அத்தானுக்கு எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் அரக்கம் போட்டுல அத்தனை நீங்க பெரிய சண்டையர் தான் இல்லன்னு சொல்லல. உலகத்திலே நீர்தான் சண்டைன்னு சொன்னாரு. ஆரா என் தங்கையாட பார்வரி என்ன சொன்னா? அவ என்ன சொல்லிட்டா? அத்தான் கொடுக்கும் கடவுள் எங்கள் எவர்தான் பெரியவராக இருந்த போதிலும் காக்கும் கடவுள் கார்மேகவனின் அண்ணன் கோபால கண்ணனும் பெரியவன் தானே. என் அண்ணன் கோபால கண்ணனும் பெரியவர் தானே அப்படின்னு தானே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னா. ஏய் பார்வரி, என்ன என்ன உங்க அண்ணன் அந்த யோக்கியரை பத்தி வாயை திறந்தவன அந்த ஊரே சிரி 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 சிரிக்கும். உங்க அண்ணன் கோபாலனை பத்தி உங்க அண்ணன் பெரியவன் நீ பெருமையா வச்சுக்கிட்டியாங்க. ஆமா, இந்த ஊர் பூரா சிரிக்கும். சின்ன வயசுல பெண்ணை களவாண்டாம், பெரிய வயசுல சின்ன வயசுல பெண்ணே களவாண்டாம், பெரிய வயசுல பெண்ணை களவாண்டாம், கல்லு உரல்ல கட்டுப்பட்டான், கண்ணீர் கையினால் பொம்பளை கையினால் அடிபட்ட உங்க அண்ணார் யோக்கியர் அவர்லாம் கொடுத்து வைக்கணும். நீங்களும் வாங்கிட்டீங்களா? அப்போ நான் எங்க வாங்கினேன்? இல்ல கேட்டேன், கதையில சொல்ல வந்தேன். பிராட்டி வீட்ல. எங்க பிராட்டி வீட்ல? சில பேருக்கு வலிக்காது. எந்த பேட்டரி? பிராட்டி களக்காடு பிராட்டி வீட்ல. அவங்க சொல்லாம உங்க தூக்கம் வராது. மீன் அலசன பையல. சரி, அது வலிக்காது. ஆமா, அப்படி நடையன்னு காலையில 5:30 மணிக்கு வாசல் தெளிக்க இருந்துச்சா நடவாசல்ல தலை வச்சு படுத்து கிடக்கும். அதனால் ஆடி வைத்து வயிறு விளைக்கும் ஆட்டடையர் தங்கை என்றோ. ஆமா, ஆடி வைத்து வயிறு விளைக்கும் ஆட்டடையர் தங்கை என்றோ தங்கை என்றோ என்ன குலங்குத்தி குறைவாக பேசவில்லையாத்தான். ஏதோ அத்தா மச்சனோட லேசா பேசியிருப்பா, அதுக்கு இப்படி கோபப்படுத்தலாமோ? ஆடு வைத்தவன் அரக்கனை கொல்ல போக முடியுமா? மாடு வைத்தவன் மாபாவி வல்லரக்கனை வர முடிக்க முடியுமா? முடியுமா? கொடுத்தவர் பாடு அழித்தவர் பாடு. அழித்தவர் பாடு இல்லை மாப்பிள. மச்சினன் தயவு இருந்தா மலையேறி பிழைக்க நம்பி வரத்தை கொடுத்துட்டேன். மச்சினன் தலைவி இருந்து மலையேறி பிழைக்கணும் அந்த காலம். ரொம்பத்தாங்க மெஞ்சாதருவே. என்னவே மெஞ்சினா கெஞ்சிதரு, கெஞ்சினா மெஞ்சிதரு. நான் தானே வரத்தை கொடுத்தேன். சரி, நானே போறேன். நானே போய் அவனை கொல்லுவேன். அவன் என்ன கொண்டாலும் சரி, நான் அவனை கொண்டாலும் சரி, ரெண்டுல ஒருதான் காலி. ஆனா நாடு இறந்து விட்டேன். நான் இறந்து விட்டேன். எனது மண்ணாலும் ஒரு தங்கை உத்தமியால் பார்வதியா ஓடி விளைப்பாலோ உயிரை கொண்டே தப்பினாலோ அந்த வயல் தப்பி வருவதற்குள் பட்டவாடு மத்த உண்டு எனது தங்கையான பார்வதி. பார்வதி பார்வதியானவள் தாலிழப்பா புலம் விடும் மஞ்சள் கூலி வாழ்ந்து மடவிழப்பா பூவிழந்து வட்டி ஒரு குடியானந்து அங்கே போடவா
கட்டூராளை வெள்ளரல்ல புடவை கட்டி வீரீரே நின்றழும் அந்த வெள்ள புடவை கட்டி வீதியில் வரும்போது உமக்கு தானே மானம். என் தங்கையார் உமையவள் பார்வதி பார்வதி பார்வதியார் புலம்பி அழகும் போது மஞ்சள் குழி வரப்பா மனையிலப்பா பூவிலப்பா பூவிழந்து பொட்டிழந்து பொற்கொடியால் தால் மறந்து கஞ்சி புடவைகளை கசத்தி கொடுக்கும் நாளையில் வெள்ளப்புடவை கட்டி வீரீரே நின்றழுவா பார்வதியா திவங்கியால பச்சை மாலை உனக்கு சம்மதமா அத்தாரி இனிமே அடுத்த வார்த்தை இனிமேல் எந்த வார்த்தையும் பேச வச்சுவிடப்படாது. என்னதோடு இருந்தாலும் கொண்டவை ஏழையா கொடுத்தவை ஏழையா ஏதோ பார்வதி அறியாம என் தங்கச்சி உமக்கு தந்துட்டேனே நானே போறேன் நான் அரக்கனை கொல்ல சென்றால் அரக்கனை கொல்லும் போது வேலையிலே ஆடு மாடு கூடு குட்டி கன்று பசு எல்லாம் பின்னால நிக்க இதெல்லாம் ஒரு சம்பளால மட்டும் பேசிக்கிடுவோம். எத்த ஆடு மேய்க்க எத்தான் ஜம்மரம்மா ஜம்மரம்மா அரக்கனை போய் கொண்டு வாய் மாடு மேய்க்கையத்தான் மாமாவிய போய் கொன்று வாரே ஆடு மாடுகளை யாரு கரைக்கண்ட பகவானிடம் ஒப்படை வருது பாரு மெல்ல வல்லரக்கரை கொல்ல வேண்டுமே என்று வடமோகிடை வண்ண அவதாரம் கொண்டாள். ஜெகமோடி அவதாரம் கொண்டாள். கொண்டல் மன்னன் தல்லுடலை தொருபமாரியே பெருமா மாரியே பெருமா தொருபமாரியே பெருமா மாரியே பெருமா கோடலையாளே சுமாரி மாரியே பெருமா தேவர்கள் முடிவர் எல்லாம் கண்டு ஆனந்தம் பாடு பெருமா ஆனந்தம் பாடு பெருமா ஆனந்தம் பாடு பெருமா ஆனந்தம் பாடு பெருமா அச்சுதரோரி செய் பெற பெண் சொல்லுவாரா தேவர்கள் முடிவர் ஆனந்தம் பாடு பெருமா ஆனந்தம் பாடு பெருமா பெண்ணாகவே வடிவமெடுத்து வடிவம் கொண்டு அரக்கல் வடத்திற்கு வட்டைப்பாறை முன்பதாகவே வருகிறா காரின் இளம்புரியின் ரத்தத்தை காதிலே கேட்டார் அந்த வல்லரக்கல் இந்த வல்லரக்கனானவள் அடே திடுக்கென்று கண் விழித்தான் திடுக்கிட்டு முழிச்சு பார்க்க சூரிய பிரகாசம் போல் ஒளி கொடுத்து கொண்டு வருகிறாளே இந்த பெண் இவ யாராக இருக்கும் பெண்ணை கண்டால் வேறும் மையம் கொண்டாள் அரக்கல் மையம் கொண்டா வல்லரக்கனானவள் அடைய வாடி மனைவெல் கொடியோ முன்னிருட்டு வேளையாச்சு அடையாந்தீரல்ல பொழுராச்சு ஆரித்தரும் மறையராச்சு காடகத்திலே கண்டிப்பண்ணே தனியாக வருகிறாய் என யார் என்று அத்துவான காலத்துல தன்னந்தனிமையா வந்து பழத்தை கொடுத்து ஏமாத்திய பெண்ணே 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 என்று விளக்கு முடையில பாருங்க விட்டில போல் நிக்கிறான் விளக்கு முடையில சாகிற விட்டில் போல் துடிக்கிறான் அரக்கன் துடிக்கிறா வல்லரக்கல் அப்போரே பெண்ணாகப்பட்ட என் பெருமாள் எண்ணினான் என்ன எண்ணினார் ஆகா அரக்கன் நமது வலையில நல்லா சிக்கிட்டான் நம்ம வலைக்குள்ள வசமா சிக்கி
வச்சுக்கிட்டா. அப்ப என்ன சொன்னாலும் கேட்பான். எவன் சொன்னாலும் மண்டே அழைப்பான். சொல்லு சொல்லு. படக்குன்னு சொல்லுமா. அம்மாடி யாரு? எந்த ஊரு? உனக்கு எந்த ஊரு? எந்த தேசம்? எந்த தேசம் எங்கிருந்து வருகிறாய்? இதற்காகவே இந்த அத்துவான காலகத்தில் வந்து நிற்கிறாய். சண்டாரப்படுவோவி அரக்கா என்னை யார் என்று எண்ணுகிறாயா? யார் யாரு என்று எண்ணினாயாய்? நான் பிறந்ததுதான் மலையாளோ, அடிவாக்கப்பட்டே மதுரையிலே, மலையாளத்தில் நான் பிறந்தேன், அந்த மதுரையிலே வாக்கப்பட்டோடு சண்டையிட்டு என் புருஷனிடம் சண்டை அரக்க பிறந்த வீடு போறேன் என் மன்னனிடம் சண்டை போடு, ஏய் மன்னனிடம் சண்டை போடு, என் மாறா வீடு போறேன். அம்மா புருஷனிடம் சண்டையிட்டு நீ பிறந்தவோடு போறது சரியில்லை. நம்ம அரமனைக்கு வா. அரக்காவடி உன்னோடு வர வேண்டும் என்றால் எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். சத்திய பிரமாணம் வேணும். பெண்ணோரை அழிய புகவரை அறியாதபடி வேறு பெற்ற வல்லரக்கன். வல்லரக்கனானவள் யமுனார்தி கரையிலே இறங்கி குளித்து நீராடினான். நீராடினாள். விரல் கொண்டு நினைத்தை விசைந்தான். பெண்ணே உள்ள பார்த்த கண்ணிராயன் உயிர் உள்ள மட்டி இனிமேல் எந்த பெண்ணை ஏறிட்டு பார்க்க மாட்டேன், இது சத்தியம். முக்கால் சத்தியம் என்ற அரக்கனுடைய சிரசிலே தொடுகிற போதே அரக்கனுடைய தலை தெரித்து துள்ளுவான் கடலிலே சென்று விழுகிறது. கடலிலே போய் விழுந்தது. அரக்கனை கொண்டு எடுத்தார் யாரவார் கோரம் கொண்டு பசுக்கிடக்கே வருகிறார். பசுக்கிடக்கி வருகிறார். ஒன்றே கோலத்தை பார்க்க வேண்டும் என்று பகவான் சொல்ல பரந்தாமன் சொல்ல பண்கொடி வடத்துக்கு வந்த பரந்தாமன் பெண்ணாகவே ரெண்டு கொண்டு திருநடனமாடினார். ஆரி சிவபெருமான் அங்க முடியாமல் ஆதிசேத்து கட்டினார். கட்டி ஆளிவண்ணன் கீழே விழ சிவருடைய முந்தராத பூமியில் விழுந்தால் பூமாரை பொறுக்க மாட்டாள் என்று என் பெருமாள் இரண்டு கரத்தாரை ஏந்தி ஒரு படைத்தார் பிள்ளையாகவே. அதில் யாரையா வந்து தோன்றினார், வந்து பிறக்க போறாய். அறைக்கும் கரருக்கும் நடுவே உரித்தபடினாய் அப்படியே அறிகரை வைகவே முத்தினார். தலைமலை வேலே சாத்தாவே
ஆ